நாபால் கூலியை கொடுக்கவில்லை, செய்த வேலைக்கு கூலி தரவில்லை. தாவீதுக்கு கோபம் வந்தது, நாபாலை கொன்று போட எத்தனித்தான். அப்பொழுது அவருடைய மனைவி சொன்னாள், தாவீதே, நீ ஒரு நாள் மிகப்பெரிய ராஜாவாய் வரப்போகிறாய். நீ இன்றைக்கு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இந்த நாபாலை கொன்று போட்டால் உண்மையில் வீணான இரத்தப்பழி வரும். கொஞ்சம் பொறுத்துக்கொள், கொஞ்சம் அமைதியாயிரு. நாட்கள் வரும், காலங்கள் மாறும். ஒரு நாள் இந்த நாபால் உனக்கு கூலி கொடுக்காத பிரச்சனையில் அவனே சிக்கி விடுவான். அவள் சொன்ன, அபிகாயில் சொன்ன ஆலோசனையின்படியே என்ன நடந்தது? நன்றியற்ற நாபாலின் இறுதியும் அவனை வாதித்ததினால் அவன் செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றியற்ற இருதயங்கள் உள்ளுக்குள்ளே செத்து போகும். பிரியமானவர்களே, நாம் தேவையில்லாமல் நாபாலை போய் கொன்று அவனுடைய இரத்தப்பழிக்கு ஆளாகாதபடிக்கு தேவன் நம்மை தடுப்பார். இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற பொழுது என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னிடத்தில் ஒரு மனிதன் ஓடினான், ஐயா கட்டி தருகிறேன், நான் உனக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலயத்தின் பணம் 5 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டான். 5 வருடங்கள் ஓடிவிட்டது. இன்னும் நான் தர்றேன் தர்றேன் தர்றேங்கிறான். அவனை என்ன பண்ணுறதுன்னு எங்களால் தெரியல. அவன் இத்தனைக்கும் எங்கள் ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான். அவனுடைய வீடும் எங்கள் ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அவன் ஏமாத்துறான். அவனை போய் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா தேவையில்லாமல் அந்த உலக மனுஷனுடைய இரத்தப்பழி நம்ம மேலே வந்துடும். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். 5 ஆண்டுகள் காத்திருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் என் தேவன் எனக்கு நீதி செய்வார். ரத்தம் சிந்தாதபடிக்கு தடுக்கணும். அவனுக்கு எப்படினாலும் ஒரு நாள் அழிவு நிச்சயம், மரணம் நிச்சயம். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுடைய மரணத்துக்கும் அழிவுக்கும் நான் காரணமாகிடக்கூடாது. இன்னொருத்தருடைய வீணான இரத்த பழிக்கு நான் காரணம் அடையக்கூடாது. அதுக்காகவே கர்த்தர் எனக்கு பல நேரங்களில் தடைகளை உண்டு பண்ணுகிறார் என்று அறிந்து நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். இரத்த பழி வராதபடிக்கு தடுப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எப்பவுமே ஒரு வசனத்தை யோசிக்கணும். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய சாவி நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். உலகத்தின் மக்கள்கள் அவங்க சொன்னாங்க, யோனாவை தூக்கி கடலில் போடுறதுனால கடவுளே கர்த்தாவே எங்கள் மேலே பழி வந்துடக்கூடாது. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணவர்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, உலக மக்கள். அவங்க கூட பாருங்கள், உலக மக்கள் கூட பயப்படுறாங்க. தேவையில்லாத காரியத்தில் போய் சிந்தித்து ரத்த பழி வரக்கூடாது. தாவீது ஆண்டுடைய ஆலயத்தை கட்டணும்னு நினச்சான். ஆண்டு சொன்னார், தம்பி உன் கை ரத்தம் படிஞ்ச கை தம்பி, இந்த ரத்தம் படிஞ்ச கையினால நீ ஆலயத்தை கட்ட முடியாது ராஜா, நீ கட்ட மாட்ட, உன்னால் கட்ட முடியாது. இந்த ஆலயத்தை உன்னுடைய மகன் சாலமோன் தான் கட்டுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தாவீது இவ்வளவோ ஆசைப்பட்டோம், அவனால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. காரணம், இரத்தமில்லாத தேவையில்லாத இரத்தங்களை சிந்தினான். அவன் கைகள் ரத்தம் நிறைந்ததா இருந்தது என்று ஆண்டவர் சொன்னார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அநேக செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகத்தின் ஆண்டவர் இரத்தங்களுக்கு நீங்களாக்கினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் குற்றமில்லாத இரத்தப்பழியை நீ சிந்தாதபடி, உன்மேல் இரத்தப்பழி சுமராதபடி இந்த 3 பட்டணங்களை அல்லாமல் இன்னும் 3 பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய். ஆண்டவர் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த யூதர்கள் சொன்னாங்க, இந்த இயேசுநாதரை அறையறதுக்குரிய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். உலகத்திலேயே அதிகமாக வேதனைப்பட்டு சிக்கி சீரழிஞ்ச ஜனங்கள் யூத ஜனங்கள் தான். ஏன்னா இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு அவர்களே காரணமாக இருந்தார்கள். அப்படி அவர்களே காரணமாக இருந்ததுனால நிறைய பேர் வீதியில் போகிற சனியனை பிசாசை விலை கொடுத்து வாங்கி தான் மேலே ஏற்றிப்பாங்க. பைபிளில் ஒரு வசனம் போட்டுருக்குது. என்ன போட்டுருக்குன்னா, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும்.
அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் போகும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் கனமடையாதபடி தடுக்கிறாரா? அதுவும் நன்மைக்காகத்தான். ஐயா, நான் எவ்வளோ ஒரு முயற்சி பண்ணேன், எனக்கு இந்த காரியம் முடியல. இல்லை, உனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தால் நீ தலைகால் புரியாமல் ஆடி கடைசியில் இயேசுநாதரை விட்டுட்டு தூரம் போயிடுவேன். அதுக்காக தான் கர்த்தர் நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை அவர் தடுக்கிறார். ஒரு விஷயம் தெரியுமா? நீ வீணான சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் பல நேரங்களில் நீ போய் பார்க்க நினைத்த அந்த மனிதன் உன் கண்ணில் கிடைக்கல. அந்த இரத்த பழிகளுக்கு அவர் நீங்களாக்குகிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உள்ள ஆசீர்வாதத்துக்கு தடைன்னு சொல்லி இப்படி தடைங்கிற வார்த்தையை விட்டுட்டு, இந்த தடையும் ஒரு நல்லதுக்கு தான். ஒருவேளை நான் பாவம் செஞ்சு விழுந்து விடுவனோ, ஒருவேளை நான் கனமடைந்து நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவனோ, நான் கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சகல வல்லமைகளும் எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறதை நீ பார்க்கிறீர். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வாதமான காரியங்கள் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் கனமடையாதபடி நீரே தடுக்கிறீரோ, பாவம் செய்யாதபடி நீரே தடுக்கிறீரோ, இரத்தப்பழிகளை சுமராதபடி நீரே தடுக்கிறீரோ, வெளிப்படுத்துங்கப்பா. இந்த நாளிலிருந்து ஒருவேளை சரியான காரணமாக இருக்குமானால் தடைகளை உடைக்கிற கர்த்தர் வாழ்க்கையில கடந்து சென்று தடைகளை உடைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய அற்புதங்கள் நிகழட்டும், அதிசயங்கள் நிகழட்டும், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும், ஆசீர்வதியும். பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாததினால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினீர் ஆண்டவரே. அந்தப்படியே இந்த மனிதர்கள் மேல் தேவையில்லாத பொல்லாத சாபங்கள் இருக்குமானால் இந்த சாபங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கவே இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் கிறிஸ்துவின் மகிழ்வுறுந்த நாள் வரைக்கும் கூட இருந்து வழி நடத்துவதாக. Our address: Pastor S. Chandrasekharan, Glorious Church, Old Number 13, New Number 23, Main Street, Kondithop, Chennai 600079, India. Cell number 9444069381, 9444178247. Website: www.gloriouschurchinpastorses.com. Email: chandrasekharan@pastorses.com, gloriouschurch@yahoo.com, www.youtube.com/gloriouschurchindia.